வெல்கம் டு ஃபுட் டெக் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா NMMS February 2025ல ரிலீஸ் ஆன மேத் கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி இதோட வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம், சேனல்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி ரிலவெண்டான கண்டென்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல என்ன கண்டென்ட் வேணுங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ 11th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல கண்டக்ட் பண்ணுவாங்க மேத் பேப்பர்ல 43:14:: ஸோ இன்னொரு கோலன் கொடுத்து 54 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முன்னாடி இருக்கிற நம்பருக்கும் நெக்ஸ்ட் வர நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரிலேஷன் இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 43 இருக்கு அப்படின்னா அதை நம்ம 4+3 அப்படின்னு நம்ம ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 4+3 பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதோட ஆன்சர் வந்து நமக்கு 7 கிடைக்குது இல்லையா. இந்த 7 வந்து நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 14 வருது. ஓகேவா? ஸோ அப்போ 43க்கு அடுத்து எப்படி 14 வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5+4 இருக்கு. ஸோ அதையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 5+4ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9. ஸோ அந்த 9 வந்து நம்ம 2ஆல மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா 9 2s are 18 கிடைக்கும். ஸோ அப்போ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 2. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நம்பர் 12 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ M/B 13/2 R/D நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எம்க்கு ஏன் 13 கொடுத்துருக்காங்கன்னா ஆல்பபெட்ல வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்பபெட்ல M வந்து 13th லெட்டர், B பார்த்தீங்கன்னா செகண்ட் லெட்டர். ஸோ அந்த மாதிரி R நமக்கு பார்க்குறப்போ நம்மளோட இங்கிலீஷ் ஆல்பபெட்ல 18th லெட்டர், D பார்த்தோம்னா 4th லெட்டர். அப்போ ஆன்சர் என்ன? நமக்கு 18/4. ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சவுத், நார்த், வெஸ்ட் அண்ட் நமக்கு வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கிளாக்கை வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நம்ம ரொட்டேட் பண்ண போறோம். ஸோ எந்த டிகிரியில நம்ம ரொட்டேட் பண்ண போறோம் அப்படின்னா 135 டிகிரியில என்ன பண்ண போறோம், ஒரு கிளாக்கை வந்து கிளாக் வைஸ்ல நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா 135 டிகிரிக்கு நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்றப்போ ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் வந்து நமக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சுகர் கேன், ஸ்டெம், க்ளோ வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு அனாலஜியான ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா சுகர் கேன் வந்து ஸ்டெம் பார்ட்டை வந்து மீன் பண்ணுது. ஸோ அப்போ இந்த க்ளோன் இருக்கு. க்ளோங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஒரு ஸ்பைசஸ் க்ளோ ட்ரீல இருந்து நம்ம எடுப்போம். ஸோ இந்த க்ளோல பாக்குறப்ப பட் இருக்கு இல்லையா, ஸோ ட்ரைடு ஃபிளவரா நமக்கு பட்டு தான் ஆன்சரா வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்தியா வந்து பேனியன் ட்ரீ, தமிழ்நாடு என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ நேஷனல் ட்ரீ நமக்கு கேட்கறாங்க. இந்தியா வந்து பேனியன் ட்ரீ அப்படின்னா தமிழ்நாட்டோட ஸ்டேட் ட்ரீ என்ன அப்படின்னா நமக்கு பாம் ட்ரீ. ஓகே, ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. டவுட் இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.